This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் சூரிய காந்த புயல் குறித்த தரவுகளை சேகரித்திருக்கிறது. அண்மையில் சூரிய காந்த புயல் பூமியை தாக்கியதாக, இதனால் பல விளைவுகள் ஏற்பட்டதாக நாசா தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் சூரிய காந்த புயலின் தரவுகளை சேகரித்திருக்கிறது. சூரியனில் இருந்து மே 11ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான காந்த புயல் பூமியை தாக்கியது. இதனால் சேட்டலைட், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக நாசா ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதனை இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலமும் அதன் தரவுகளை சேகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவேற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவேற்றுவேல், ஏற்கனவே நாசா கூறியிருந்தது சூரிய காந்த புயல் பூமியை கடுமையாக பாதித்திருப்பதாக. தற்போது இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலமும் இதை பற்றி தரவுகளை சேகரித்திருக்கிறது. என்னென்ன விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது? சக்தி, கடந்த 11ஆம் தேதி சூரியனில் AR3664 என்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து வெளிப்பட்ட சூரிய காந்த புயல் பூமியை மிகப்பெரிய அளவில் தாக்கியது. இது குறித்தான எச்சரிக்கையை நாசா உள்ளிட்ட சர்வதேச விண்வெளி ஆய்வு மையங்கள், அறிவியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். குறிப்பாக செயற்கைக்கோள்கள், தகவல் தொடர்பு, மின்சார கிரிட்டுகள் போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்தியா சார்பில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்துல சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலம் அனுப்பப்பட்டது. அது பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல லெக்ராஞ்சியன் 1 என்கிற புள்ளியிலிருந்து சூரியனை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில சூரியனிலிருந்து வெளிப்பட்ட அந்த காந்த புயலினுடைய முக்கியமான தரவுகளை ஆதித்யா விண்கலம் சேகரித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அந்த தரவுகள் குறித்தான முழுமையான வரைபடங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதித்யா விண்கலத்தில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் என கூறப்படுகின்ற அறிவியல் ஆய்வு கருவியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தரவுகள் மூலமாக பூமிக்கு அதிக அளவிலான எனர்ஜியில காந்த புயல் வீசப்பட்டுள்ளதும், இதனால் பூமியின் துருவ பகுதி அதிக பாதிப்பிற்குள்ளானதும் தரவுகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா சார்பில் இதுவரை அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது சூரிய காந்த புயலால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்கிற விவரங்களையும் தொடர்ச்சியாக ஆதித்யா விண்கலம் மூலமாக கண்காணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேலும் சந்திரயான் 2 திட்டத்தின் உந்து விசை கலன் ஏற்கனவே நிலாவை சுத்தி வந்துட்டு இருக்கு. அந்த உந்து விசை கலனும் தற்போது சூரியனை ஆய்வு செய்வதற்கான பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில தான் இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 மற்றும் சந்திரயான் 2 தரவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சூரிய காந்த புயலை தொடர்ச்சியாக இந்தியாவும் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் உற்று நோக்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு நன்றி பாலவேற்றுவேல். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.